சொன்னீங்க திமுக தலைமையான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையான கூட்டணிக்கும் தான் இந்த 26 தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை நெக்லேட் பண்ணிட முடியுமா நாம் தமிழர் அல்லது ஒரு விஜயமாரி ஒரு ஃபேக்டர் புதுசாக வராங்க. தேர்தல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும். மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டதில்லை. அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை. உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. இந்த தேர்தலிலும் அப்படித்தான். மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவியலில் தான் இருக்கிறார்கள். ஆக திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்றுதான் இந்த தேர்தலும் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற கருத்து. திமுகவுக்கு எதிராக எந்த தீர்மானமும் நிறைவேற்றவே அவங்க திமுகவை நோக்கி வர்ற மாதிரி ஒரு சமிக்கை இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணி இதுவும் ஒரு யூகமான கேள்வி. திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போன புளித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம். யூகமான கேள்விகளுக்கு யூகமாக என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆம்பல்லங்க அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கருத்தை அண்ணனுடைய புத்தகங்கள் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. நல்ல விளைவுகளை உண்டு பண்ணிருக்குன்னு சொல்ல பாசிட்டிவா சொன்னார். நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியதா தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவர்ந்தது அண்ணனோட எழுத்துக்கள். எல்லா புத்தகங்களும் அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப படிச்சிருக்கிறேன். உங்களுடைய சிந்தனைகள் எனக்கு உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னார். அவ்வளவுதான். சால்வெல்லாம் போட வேண்டாம், இந்த ஃபார்மாலிட்டி வேண்டாம், உடலால் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொன்னார். சால்வையால் போர்த்த வேண்டாம், உடலால் போர்த்துங்களே என்னை கட்டி தழுவினார். ஒரு அண்ணன் தம்பியா இருப்போம் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தினார். அதுல என்ன டவுட்? அங்கீகாரம் பெற்ற கட்சிங்க எங்களுக்குன்னு ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. அந்த சின்னத்தை கேள்வியே பொருத்தமில்லாத கேள்வி.